ஊழியர்கள் அந்த கர்த்தருடைய காணிக்கையில் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் உடனே என்னையே பார்க்காதீங்க, நீங்களும் ஊழியக்காரங்க தான். செக்ரட்டரி உண்டு, ட்ரெஷரர் உண்டு, அக்கௌண்டன்ட் உண்டு, டீக்கன்மார் உண்டு, சண்டே ஸ்கூல் உண்டு, பெண்கள் சங்கம் உண்டு, பாடகர் குழு உண்டு. இவங்க எல்லாரும் விசுவாசிகள் உண்டு, எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். எல்லார் கையிலையும் ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துருக்கிறாரா இல்லையா? கொடுத்துருக்கிறார். எல்லார் கையிலையும் கர்த்தருடைய காணிக்கை பொருளும் வருகிறது. இதில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் பார்க்கிறார். உலகத்தில் 2 எஜமான்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டது சாத்தானையும் தேவனையும் அல்ல, வேறு யாரையெல்லாம்? உலகப் பொருளையும் தேவனையும். மனிதர்கள் உலகப் பொருளுக்கு அடிமையாகி போனால் பல தீமைகளில் விழு